அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 50, இடனறிதல். குறள் எண் 492. முரண் சேர்ந்த மொய்ம்பினர்க்கும் அரண் சேர்ந்து ஆக்கம் பலவும் தரும். மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பலவகை பயன்களையும் கொடுக்கும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பலவகை பயன்களையும் கொடுக்கும் என்கிறார். திருவள்ளுவர் காலத்தில் மன்னராட்சி. ஒரு சில மன்னர் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அரணை போர் வீரர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்கள் போரிடுவதற்கு வசதியாகவும் அமைத்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்று பயனுடையதாக இருக்கும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அப்போது மன்னராட்சி என்பதால் அப்படி சொல்கிறார். இப்போது மக்களாட்சி நடைபெற்று வருகிறது. அப்போ மக்களாட்சியில் இராணுவம் எப்படி இருக்க வேண்டும்? பலம் அரண் அவர் சொன்னது போல இராணுவம் பலமுடையதாக இருக்க வேண்டும். அந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இல்லாவிட்டாலும் இராணுவத்தினுடைய பலனால் நாம் என்ன செய்யும்? வெற்றி கொள்ள முடியும். அந்த நாடு பலமுடையதாக இல்லாவிட்டாலும் மாறுபட்ட வலிமையுடையதாக இருந்தாலும் இராணுவம் பலமுள்ளதாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்கள் வெற்றி பெற்று நிலைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதுதான் உண்மை. அதனால தான் நம்முடைய அரசாங்கம் போன 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு நாட்டிலே போய் பிரான்ஸ் நாட்டிலே போய் என்ன செஞ்சுறாங்க? விமானம் வாங்கினார்கள். போர் விமானம் வாங்கினார். அதிநவீன போர் விமானம் வாங்கினார்கள். அந்த விமானம் நம்மளிடம் இல்லை. அதனால் அவர்கள் அதிநவீன போர் விமானம் வாங்கினார்கள். அப்போ நாம் போருக்கும் தயாராக இருக்க வேண்டும். நாம் போருக்கு போகவில்லை. அவர்கள் வேண்டுமென்றே நம்முடைய நாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால், சண்டை போட்டு எடுத்துக்கொண்டால் என்று விட்டு விடுறதா? அது கூடாது. அதனால் தான் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமாக எழுதியுள்ளார். எல்லா விஷயத்திலேயுமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கருத்துக்கள் அருமையாக இருக்கும். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அவன் சாதாரண நடுநிலைமை உடைய அவன் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவனாக இருந்தாலும் அவனுடைய அரண்மனை நன்றாக பாதுகாப்பாக இருந்தால், போர் வீரர்கள் தங்கி போரிடுவதற்கு வசதியாக இருந்தால் எதிராளியை நன்றாக மடக்கிவிட முடியும். அதனால் வெற்றி வாகை சூடி நல்ல பயனை கொடுக்கும் என்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.